குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தற்போது தங்கம் வெள்ளி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன? இன்றைக்கி வந்து தங்கம் வெள்ளி ரொம்பவே இறங்கியிருக்கு ஆக்சுவலி கம்பேர்ட் டு லாஸ்ட் பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா. பிப்ரவரி மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட கோல்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து ஒரு 30% to 25 to 30% இறங்கியிருக்கு. சில்வர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40% மேலே இறங்கியிருக்கு. இந்திய செலவணி பார்த்திங்கன்னா இந்திய அந்நிய செலவணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 10% உயர்ந்திருக்கு. அதனால தான் வந்து கோல்டு சில்வர் வந்து ரொம்பவே இறங்கல ஆக்சுவலி. அப்புறம் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 9% ஏறி இருக்குது. அதனால தான் வந்து இப்போதைக்கு ரேட் வந்து கொஞ்சமாக ரொம்ப இறங்காத மாதிரி இருக்குது. பட் இதுவே வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை ஆக்சுவலி. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு தான். எப்போவுமே வந்து அன்சர்டனிட்டி, போர், இந்த மாதிரி ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட போர், எனர்ஜி சம்மந்தப்பட்ட போரில் வரும்போது கோல்டு சில்வர் எல்லாமே ஏறும். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்ஸ் வந்து சென்டிமெண்ட்ஸ் வந்து தான் முக்கியமான பிரேக் ஆகிடுச்சுங்கிறத நாங்களும் நம்புகிறோம். மக்கள் வந்து அதிகப்படியான சேஃப்டி, செக்யூரிட்டி அந்த மாதிரி பேஸில் போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால் வந்து இந்த டவுன். பட் இது லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கோல்டு சில்வர் வந்து கண்டிப்பாக ஏறும். இப்போ ஷார்ட் டேர்ம் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நியூ பையர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். எக்ஸிஸ்டிங்காக பிப்ரவரி மாதம் பை பண்ணவங்க எல்லாருமே ஹோல்ட் பண்ணலாம். இட் வில் டேக் டைம். எப்போவுமே கோல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த 20% 30% ரேலி வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. 1980s இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பல முறை இந்த மாதிரி டவுன்ஃபால் பார்த்துருக்குறோம். ஆனால் சீக்கிரம் வந்து ஏறிடும், பவுன்ஸ் ஆயிரும். நீங்கள் காம்பவுண்டிங்காக பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு இந்த 6% க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% க்ரோ ஆகும் கண்டிப்பாக கிராஜுவலாக. ஹை ரேட்டில் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அது பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும் இந்த சுச்சுவேஷனில். இந்தியாவில் தங்கம் விலைய சர்வதேச சந்தை காரணிகள் எந்த அளவிற்கு பாதிக்கின்றன? இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. பட் ஸ்டில் நம்ம ப்ரைஸ் வந்து ஏறி இருக்க காரணம் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி தான். இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ 95 rupees அரௌண்ட் இருக்குங்க. பர் அகேன்ஸ்ட் $1 பார்த்தீங்கன்னா 95 ரூபா இருக்குது. இதனால தான் தங்க ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறி இருக்குது ஆக்சுவலி. அப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இறங்கியிருந்தால் இன்றைக்கெல்லாம் வந்து பர் கிராம் வந்து 12,000 11,000 வந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம ஐஎன்ஆர் ஏறினால தான் வந்து இத்தனை தூரம் ஏறி இருக்குது. ஐஎன்ஆர் ஏறினுக்கும் பெரிய காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ரூட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணங்காட்டி பார்த்திங்கன்னா ஷிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கா போய் வரக்கு லேட் ஆகுது. அப்புறம் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஐஎன்ஆர் வந்து ரொம்பவே பேர்ன் ஆகிட்டுருக்கு. ஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உன்னையுமே கொஞ்சம் கோல்ட் ரேட் கொஞ்சம் கணிசமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிசர்வ் வங்கியின் தங்க கொள்முதலுக்கும் தங்கம் விலை உயர்வுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா? மத்திய வங்கி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போவுமே வந்துங்க உலகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து தங்கம் மேலே செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தங்கம் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போர், ஒரு பக்கம் எனர்ஜி வார், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சென்டிமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும் தங்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் மத்திய வங்கிகளும் பார்த்திங்கன்னா கூட வாங்கும்போது மல்டிபிள் ஃபோல்டாக ஏறும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா மத்திய வங்கிகள் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரோட சென்டிமெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பயத்தில் வாங்குவாங்க, பேனிக் பையிங் இருக்கும். பட் பேனிக் பையிங் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் ஆனங்காட்டி அப்போ கோல்டு சில்வர் ரெண்டுமே இறங்கியிருக்கு ஆக்சுவலி. அமெரிக்க டாலர் மதிப்பு, வட்டி விகித மாற்றம் போன்றவை தங்கத்தின் விலையில எவ்வகை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? கண்டிப்பாக அமெரிக்கா வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் ஆன் த டேட்டாஸு, பேஸ்ட் ஆன் அவங்க உள்ளூர் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி கூடுறது, ஜாஸ்தியாகிறது எல்லாமே கம்மியாகிறது எல்லாமே இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்க வட்டி வீதம் வந்து குறைப்பாங்க எதிர்பார்த்தோம். பட் இப்போ நியூட்ரலாக இருக்குங்க இப்போது. ஸோ அதுவும் வந்து கோல்டுக்கு ஃபேவர் தான். இப்போ அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அகெயின் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்ஸ் டு கோல்டு ஆஸ் பர் டேட்டா. ஸோ இந்த இடத்துலையும் வந்து கோல்டுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அதனால தான் லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஒரு 2 நாளாக பார்த்திங்கன்னா இப்போ ரேட் ஏறிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஜூலை மாதத்தில் இந்த வர ஃப்ரைடே தர்ஸ்டேயில் இப்போ லைட்டாக ஏறி இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து அங்கே இருக்கிற வந்து ஃபெட் சேர்மன் பார்த்திங்கன்னா வட்டி வந்து ஏற்றலை ஆக்சுவலி. தங்கத்தில் முதலீடு செய்ய இது சரியான நேரமா? இல்லை, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே சரியான டைம் தாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து பேனிக் பை பண்ணுறதும்
அனாவசியமாக வந்து உங்கள் எஃப்டியை பிரேக் பண்ணி வாங்குறதும் இல்லை லோனுக்கு பணத்தை வாங்கி அதுக்கு தங்கம் வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை. நீங்கள் வந்து காம்பவுண்டிங்காக நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் என்ன ஹேபிட் வச்சுட்ருக்கீங்களோ அந்த ஹேபிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தங்கம் வெள்ளி எப்போவுமே வந்து அது ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அது உங்களுக்கு நல்ல ஒரு காம்பவுண்டிங் இன்கம் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கும் கண்டிப்பாக. வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறையுமா? இம்மிடியட்டாக வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை அப்படி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் வந்து இப்போ கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இப்போது ஒரே ஃபார்முலா அது இத்தனை நாள் அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி ரேட் ஏறிட்டே இருந்தது. இப்போ அதே ஃபார்முலா வச்சுட்டு இறங்கிட்டே இருக்குது. வார்னு அனௌன்ஸ் பண்ணாலே தங்கம் ஏறும், வார்னு எனர்ஜி பிரச்சனைனா தங்கம் ஏறும், வெள்ளி ஏறும். இப்போ அதே வாருன்னு சொல்கிறோம், தங்கம் இறங்கிட்டு இருக்கு. அதே எனர்ஜி வாருங்கிறோம், அது வெள்ளி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சென்டிமெண்ட் தாங்க, மைண்ட் செட் மக்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு மைண்ட் செட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதில் ஏஜ் பண்ணலாமா, இல்லை டாலர்ஸாக வாங்கி வைக்கலாமா, இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டில் போடலாமா, இல்லை எனர்ஜி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க கோணத்தில் வந்து திடீர்னு மாற்றம் மக்களுக்கு. அதெல்லாம் நிறைய பேர் ப்ராஃபிட் பெருசாக புக் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து ஒரு 20% பீப்புள் வந்து நிறைய பேர் தங்கம் வாங்கியிருந்தாங்க, பிப்ரவரி மாதம் வாங்கியிருந்தாங்க கூட. அதே பிப்ரவரி மாதம் நிறைய பேர் லாங் டேர்ம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுது. அதாவது வந்து கிராம் 10,000, 8,000, 11,000, 15,000 கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் சில்வர் அதே மாதிரி தான். சில்வர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரேட்டுங்க. அதாவது 400 rupees மேலே டச் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அதே தான். ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்துங்க ஒட்டுக்கா ஒரு உலகமே வந்து ஒரு சென்டிமெண்ட் ஒரே மாதிரி வந்து எல்லாருமே சில்வர் வாங்கணும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வரும், வெள்ளியே கிடைக்காத மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே சரி ஆகுங்க. இப்போ சில்வர் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $62 இருக்குது. பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா $118 இருந்திருக்கு. அதுவும் வந்து கிராஜுவலாக ஏறுங்க. அதாவது வந்துங்க இந்த வார் பிரச்சனைலாம் முடிஞ்சது அப்படின்னா செட்டில் ஆகிடும். எப்படி இருந்தாலும் இப்போ செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க எல்லாமே. செட்டில் ஆச்சுன்னா மறுபடியும் இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகும். இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது மறுபடியும் வந்து சில்வருக்கு டிமாண்ட் வருங்க. ஆட்டோமேட்டிக்காக சில்வர் வந்து அகெயின் இட் இஸ் இந்த சிப் மேக்கிங்கு, சோலாரு, ஈவி பல விஷயத்தில் வந்து சில்வர் இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் வந்து தற்காலிகமாக தான் வந்து இப்போ எல்லாமே இறங்கியிருக்குங்க. இது ஒரு சின்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு வந்து ஒரு 4 மாதம் அமைதியாக இருந்துச்சுன்னா அது வந்து காக்கை கூட்டத்துக்கு சொந்தமாகாது மேகம். அந்த மாதிரி தான் கோல்டு சில்வர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான டைரெக்ஷன் எப்போவுமே இருக்குது, அதுக்கு உண்டான காம்பவுண்டிங் இன்கம் இருக்குது. ஸோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்போவுமே. ஆபரண தங்கம், தங்க கட்டி, காயின் இவற்றில் எதை வாங்குவது சிறந்தது? ஆபரண தங்கம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு வாங்கி தான் ஆகணும். உங்கள் வீட்டு கல்யாணம், வைபவங்கள், விசேஷங்களுக்கு நீங்கள் வாங்கி தான் ஆகணும். தங்க கட்டிகளும் தங்க காயின்ஸ் வந்து நீங்கள் வாங்குறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டாக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்கானமிக்கும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது, உங்களுக்கும் அது பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இப்போ கடந்த காலத்தில் ஒரு 4-5 வருஷமாக ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்கம் நல்லா கிடச்சிது. நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 10% வட்டிக்கு வாங்கியிருந்தால் கூட நீங்கள் 3 வருஷத்தில் 30% உங்களுக்கு வட்டி கட்டியிருப்பீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 45% க்ரோ ஆகிருக்குன்னா ஒரு 15% உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அதே ஃபார்முலா எல்லா வருஷமும் இருக்காது. ஸோ எல்லா வருஷமும் நீங்கள் வந்து அந்த இன்கம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அது இது ஒரு 1000ல் ஒரு தடவை அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி தான் லாஸ்ட் கடந்த வருஷங்களில் கோல்டு ஏறினது வேகம். இப்போ நீங்கள் 2000, 2005, 2010, 2020 பார்த்தீங்கன்னா நீங்கள் 10%க்கு நீங்கள் வட்டிக்கு வாங்கி தங்கம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அசட்டாக இருந்திருக்காது. ஸோ அதேமாதிரி வரக்கூடிய காலம் அதே மாதிரி தான். ஒன்று எவ்ரி இயர் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 6%, 7% காம்பவுண்டிங் தான் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கி தங்கம் வாங்குறது வந்து கண்டிப்பாக வந்து அட்வைஸ் கிடையாதுங்க. இந்தியாவில் திருமண சீசன் தங்கம் வெள்ளி விலையில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? அதாங்க இப்போ தங்கம் வெள்ளி எதுவுமே அங்கே ஒரு இந்திய நாட்டின் ஃபெஸ்டிவல் சீசன் படி எப்பவுமே அது ஏற்றம் இறக்க இருக்காது. அந்த ஸ்லைட்லி டிமாண்ட் இருக்குங்க. அதாவது தங்கம் வந்து எப்போவுமே வந்து ஒரு $100 பொருள் வந்து டிமாண்ட் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஒரு $4,200 இருக்குங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் $4,600 இருக்கும்போது இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா டிமாண்டாக இருக்கும்போது ஒரு ஸ்மால் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 5,000, 10,000 ப்ரீமியம் ஏறும் தவிர்த்து மற்றபடி வந்து விழா காலத்துக்குன்னு வேணி எப்போவுமே ரேட் ப்ரைஸ் ஏறினது சரித்திரமே கிடையாதுங்க. எல்லாமே சென்டிமெண்ட்டு பேஸ் பண்ணி, டேட்டா பேஸ் பண்ணி, ஃபேக்ட் பேஸ் பண்ணி தான் தங்கம் ஏறி இறங்குது தவிர்த்து விழா காலம்னு சொல்லி அந்த மாதிரி கண்டிப்பாக தங்கம் ஏறாதுங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் கோல்டுங்கிறது வந்துங்க உலகம் பூரா பார்க்குற விஷயம்.
ஸோ தமிழ்நாடு, இந்தியா இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்போவுமே கட்டுப்படுத்தாதுங்க. சமீபத்தில் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சம் சென்றதுக்கு என்ன காரணம்? அதாங்க வெள்ளி வந்து எல்லாருமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னால தான் வந்து ரேட் ரொம்பவே ஏறிச்சுங்க. அந்த 200 ருபீஸ், அந்த 150 ரூபா 170 ரூபா இருந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் வந்துருக்குங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு தான். அந்த ஒரு டைம் சைனா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 டன் வரைக்கும் அவங்களுக்கே வந்து தேவைப்படுது ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு. அவங்களோட உள்நாட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 3000 to 3500 டன் தான். ஸோ வந்து அவங்க வந்து சைனா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம், நாங்கள் வந்து எங்கள் டிமாண்டு போகுதா வெளிநாட்டுக்கெல்லாம் தங்கம் கொடுப்போம்னு சொன்னாங்காட்டி அந்த ஒரு பேனிக்காக வந்து ஏறிச்சு. அதுக்கப்புறம் இந்த போர், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனர்ஜி வார் வரும்போது அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த உள்நாட்டு உற்பத்தியாகிற வெள்ளியே வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்தனால சில்லர் ப்ரைஸ் வந்து டக்குன்னு வந்து டிமாண்டு போயிடுச்சுங்க. பட் அகெயின் ரெக்கவரி ஆகுங்க. இப்போ அப்போவே சொன்ன மாதிரி தான், எனி டைம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சில்லர் ப்ரைஸ் ஏறிடும். இப்போ வந்து எக்கானமி வந்துங்க எப்போவுமே எக்கானமி எப்போல்லாம் நல்லா இருக்கோ அப்போ சில்வரும் கோல்டு ஏறும், எப்போல்லாம் எக்கானமி வீக்காக இருக்கோ அப்போ வந்து சில்வரும் கோல்டு இறங்கும். ரிவர்ஸலாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறது பெட்டர் இன்வெஸ்டருக்கு. நம் நாட்டின் தங்கத்தின் தேவை தற்போது எப்படி உள்ளது? இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 months முன்னாடி நம்ம பிரதமர் மோடிஜி வந்து தங்கம் வெள்ளி கொள்முதல் கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து நம்ம அந்நிய செலாவணி ரொம்பவே வெளியே போகிறது கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அதை கனெக்டிவிட்டி பண்ணி பிஸ்னஸ் கம்மின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ரியல் டைமே கம்மியாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது ஃபண்ட் மூவ்மெண்ட்டில் எதுவும் நடக்காத காரணத்தில் அப்போ ஒரு பிஸ்னஸில் அடி ஒரு மார்ச் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா அகெயின் மே மாதம் வந்து புது ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் புது இண்டஸ்ட்ரி உள்ளே வர்றது போகிறது கட்டமைப்பே டோட்டலாக மாறுது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து ரெகுலர் ஃபண்ட் மூவ்மெண்ட் வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால் கூட வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்கூல் சீசன் இருக்குது, நம்ம பாமர மக்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு அது இது நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எக்கானமி வந்து ரொம்பவே வந்து பாமர மக்கள் சைடில் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அக்ரிகல்ச்சர் பீப்புளையும் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வருஷத்துக்கு வந்து ஒரு 3 போகம் 4 போகங்கிற கணக்கு வச்சு இத்தனை தங்கம் வாங்குவாங்க. இப்போ எல்லாமே அந்த ப்ராக்டிஸே போயிடுச்சு. புவர் பீப்புளுக்கு வந்து நிஜமாகவே வந்து தங்கம் வந்து ரெட்டாக்கனி ஆகிடுச்சு. அந்த பவுன் வந்து 20,000 25,000 இருக்கும்போது அவங்களால வந்து சிறுக சேர்த்துட்டு இருந்தாங்க. வெள்ளியும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கொலுசு மெட்டி அந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேஷனாக வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரேட் உச்சம் வந்து இது வந்து எட்டாக்கனி ஆகிடுச்சு நிறைய மக்களுக்கு. ஒன்லி இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் பணக்காரங்களுக்கு உண்டான ஒரு கமாடிட்டி மாதிரி ஆகிப்போச்சு. கண்டிப்பாக வந்து இந்த நம்ம நாட்டு நன்மை செழிப்பாக வந்து அந்த புவர் பீப்புள் வந்து நெக்ஸ்ட் லெவல் வரணும், மிடில் கிளாஸ்க்கு வரணும், மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வரணும், அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ரிச் பீப்புள் ஆகணும். இதுக்கு எல்லாருமே வந்து ஈகோ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு எல்லாருமே வந்து நல்லா உழைக்கணும், டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கணும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேஸில் உள்ளே வரணும். ஸோ இன்றைக்கி நல்ல பள்ளிக்கூடங்களில் வந்து நல்ல எஜுகேஷன் வந்து மாற்றங்கள் வரணும். இதெல்லாம் வந்து வரும்போது அந்த கிளாஸ் மாறுச்சுன்னா அந்த ஈகோ சிஸ்டம் மாறும்போது எல்லாருமே தங்கம் வெள்ளி வைரம் எல்லாருமே வாங்கலாம். பவுன் 50,000 வரதெல்லாம் வந்துங்க சாத்தியமே கிடையாதுங்க ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிறது சுச்சுவேஷனுக்கு. அதாவதுங்க எனி மார்க்கெட்டுங்க, அதாவது வந்து ஒரு 30% 25% இறங்கும் போதே லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸு லாட் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் உள்ள வந்துடுவாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வரக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. சில்வர் வேணால் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஒரு பெரிய ஸ்பெகுலேட்டிவ் பீப்புள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கோல்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் பேனிக் நினைக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதே வந்து கமாடிட்டி ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். லாங் டேர்ம் எப்போவுமே வந்து கோல்டு ஏறும், காம்பவுண்டிங்காக ஏறும், ஸ்லோவாக தான் ஏறும். வரக்கூடிய அதாவது லாஸ்ட் 5 வருஷத்தோட ஸ்பீடில் இனிமேல் நம்ம லைஃப்பில் பார்ப்போமாங்கிறது தெரில. நம் நாட்டில் தங்கத்தின் மீதான வரிகள் அதன் விலையில் எவ்வகை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? இம்போர்ட் டியூட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா 15% இருந்ததுங்க டியூட்டி. அப்போ வேட் இருக்கும்போது 1% இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாடு நல்லா எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளால் வந்து அந்நிய செலாவணி வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணுச்சு. 15லேருந்து 9 கொண்டு வந்தாங்க.
அகெயின் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அந்நிய செலவணி காப்பாற்றி ஆகணும், டெய்லி வந்து அந்நிய செலவணி வெளியே விட முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது வந்து அவங்க இம்போர்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லை, டியூட்டி ஏற்றினாங்க. டியூட்டி வந்து 9லேருந்து திருப்பி 15 ஆக்குனாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்து 3% இருக்குது. இப்போ வந்து ஸ்பெஷல் கிளாஸில் 3% இருக்குது. ஏன்னா பாமர மக்கள் பூரா வாங்கணும் விற்கணும் அப்படின்னு இருக்க வேண்டிய 3% இருக்குது. மற்ற எதுவுமே வந்து இந்த 3% கிளாஸில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு 9%ங்கிறது பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து இப்போ சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் வந்து அந்நிய செலவணி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் செலவு பண்ண முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்பிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் கண்டிப்பாக அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் அந்த 9%னால வந்து இது எதுவும் பெருசால ஒன்றும் மாறாதுங்க. கோல்டு ETF, டிஜிட்டல் கோல்டு போன்றவற்றில் முதலீடு செய்வது நன்மை பயக்குமா? தங்கம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க. ஸோ நம்ம இந்திய கலாச்சாரம் பார்த்திங்கன்னா இனி பெண்களாகட்டும் பெரியவங்க ஆகட்டும் தங்கத்தை கையில் வாங்கி தான் பழக்கம். அவங்க வந்து டிஜிட்டலாக வாங்குறது வந்து விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி ஜென்சி பீப்புளில் வந்து டிஜிட்டலாக வாங்குறாங்க. இப்போ டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சுங்க. 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி கூட தங்கம் வாங்கலாம். எவ்ரிடே நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிற மாதிரி அது வாங்கலாம். அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி வந்தனால தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சேவிங் வந்தாலும் டக்குன்னு அப்ளிகேஷனில் டக்குன்னு ஒரு பஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த ETF எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் என்டிட்டிக்கிட்ட போய் உங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்குங்க. அது பாதுகாப்பாக இருக்கிறதாங்கிறது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த விதமான ஆர்பிஐயோ கவர்மெண்ட்டோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க கிடையாது. டிஜிட்டல் ETF வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ETFல உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு செக்யூரிட்டி இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஜிட்டலி பேஸ்ட் ஆன் த கஸ்டமர். நீங்கள் யார்கிட்ட எந்த கடைக்காரங்களோட நீங்கள் டிஜிட்டலி இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் வந்து சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிஜிட்டலி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். தங்கத்தை இந்த விலையில் வாங்கலாமா, இன்னும் குறையும் என எதிர்பார்த்து காத்திருந்தால் பலன் கிடைக்குமா? எப்போவுமே தங்கம் வெள்ளி ஒரு வியாபாரிகிட்ட வாங்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ் வாங்குங்கன்னு சொல்லுவோம். கூட ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் நான், தேவைப்பட்டால் வாங்குங்க. வட்டிக்கு வாங்கியோ இல்லை வந்து லாபம் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு வேறு ப்ராப்பர்ட்டி விற்றோ இல்லை வேறு ஃபண்டு வர்றது வந்து இது வச்சு வாங்குறது வந்து தவிர்த்துடலாம். ஜுவல்லரி வாங்குங்க, அனுபவிங்க, நகையை வந்து மாற்றி போடுங்க. ஸோ வந்து இப்போ பழைய ஜுவல்லரி வந்து திருப்பி வந்து புது ஜுவல்லரியாக மாற்றுங்க. இந்த வருஷம் வந்து உங்களால் 2 பவுன் வாங்க முடியும், 3 பவுன் வாங்க முடியும், அது மட்டும் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க. கடன் வாங்கி தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.